தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 57 முதல் 66 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 58வது வாக்கியம், ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். இங்கு நாம் பார்க்கின்றோம், எலிசபெத்துக்கு தெய்வம் தன்னுடைய இரக்கத்தை பொழிகின்றார். முதிர்ந்த வயதில் அவள் அங்கு குழந்தையை பெற்றுக்கொள்கின்றாள். அப்போ அந்த முதிர்ந்த வயதில் எலிசபெத் குழந்தை பெற்ற உடனே உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லோருமே அங்கே எலிசபெத்தை வாழ்த்துவதையும் அதே சமயத்தில் எலிசபெத்துடன் சேர்ந்து கொண்டு தெய்வத்தை அவர்கள் வாழ்த்துவதும் பார்க்கின்றோம். அப்போ உற்றார் உறவினர்களுடைய மனநிலை என்பது தெய்வத்தை வாழ்த்துகின்ற ஒரு மனநிலை அங்கே இருப்பதை நாம் காண்கின்றோம். நம்முடைய சொந்த பந்தங்கள் எப்படி இருக்கிறார்கள் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் நமக்கு ஒரு நன்மை செய்கிற பொழுதோ, ஒரு தன்னுடைய இரக்கத்தை நம்ம மீது பொழிகின்ற பொழுதோ, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு உயர்வு அங்கு கடந்து வருகின்ற சமயத்தில் நம்முடைய சொந்த பந்தங்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுளை வாழ்த்துகிறார்களா, அல்லது நம்முடன் இணைந்து கடவுளை வாழ்த்துகிறார்களா, அல்லது பொறாமை கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்களா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நமக்கு தெரியாமலே அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள் என்றால் நாம் ஒரு காரியம் செய்தாலே போதும், நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இறையை பார்த்து விட்டு கொடுத்தாலே போதும். ஆண்டவரே, இதான் என்னுடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், இவர்களை உன் பாதத்தில் நான் விட்டு தருகின்றேன், இவர்களை தூய் ஆவியால் நிரப்பும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு நாம் மன்றாடுகிற சமயத்தில் அந்த சொந்த பந்தங்கள் வழியாகவே தெய்வம் பல நன்மைகள் நமக்கு தருவார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, இதோ என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உயர்வுக்கு நீ பல காரணம் தருகின்றீர். உம்முடைய இரக்கத்தின் காரணமாக என்னை நீ உயர்த்தி கொண்டே வருகின்றீர். அவ்வாறு நாம் உயர்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் இதை காண்கின்ற சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், இவர்களுக்கு அங்கு பொறாமை இல்லாமல் இவர்கள் எங்களோடு சேர்ந்து கொண்டு உம்மை ஸ்துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் நன்றி செல்வதற்கும் கிருபையை கொடுத்துள்ளோம். அவர்களுக்கு அப்பேறு ஒரு மனநிலையை நீ தம்மை தந்து வழி நடத்தியுள்ளோம். ஆமா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.